வணக்கம் சார். பருவகாரகத்துல குரு பருவகாரகத்தை பத்தி சொல்லுங்க. பிறந்ததுலேருந்து 5 வயது வரைக்கும் குருவோட பருவகாரகத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க. இந்த குரு பருவகாரகத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்கிறது, நியாயமா இருக்கிறது, பொய் சொல்லாதது, எல்லாமே சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது. அதாவது 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, குழந்தை பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஸ்டேஜ் ஏன் வருது? அந்த குரு பருவகாரகம் அந்த குழந்தையை ஆளுமைப்படுத்தும். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம நெய் சோறு கொடுக்கறது, சத்தான ஆகாரங்கள், கொழுப்புள்ள பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா கொழுப்புக்கு காரகன் குரு தான், நெய் குரு தான், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கும் குரு தான். ஸோ அந்த குழந்தை பருவத்தில் அந்த பருவகாரகம் 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அதுக்கு தேவை அந்த ஒரு அரவணைப்பு மட்டும் தேவை. தானா இயங்காது, பிறர்களோட இது பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் பொய் சொல்லாது குழந்தை, நியாயமா இருக்கும். சரிங்களா? அது சுயமா சிந்திக்கிற இதுவும் இருக்காது அந்த குருவோட பருவகாரகத்துல. இது 5 வயது வரைக்கும் இது நடக்கும். சரிங்களா? ஆனா இது எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்களா? சில குழந்தைகளுக்கு இந்த லக்ன குடுப்பனை தசாபுத்தி பொறுத்து சில வேரியேஷன் இருக்கும். மெஜாரிட்டி 80% இந்த நான் சொன்ன அடிப்படையான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தொடர்ந்து பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.